வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ரெட்ரோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல சூர்யாவும் பூஜா ஹெட்கேவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கார்த்திக் சுப்புராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தூத்துக்குடியில 1960 நடக்கிறத காட்டுறாங்க. திலகன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இன்னொருத்தர் ஆகாது போல. அவர் இருக்கார்ல, திலகன் இல்லாத சமயம் அடிச்சு உடைக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த இடத்துல செக்யூரிட்டியா ஒருத்தர் இருப்பாரு. அவரையும் சேர்த்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த தகவல்லாம் திலகனுக்கு தெரிய வருது. திலகன் ஒய்ஃப் கூட கோயிலுக்கு தான் வந்திருப்பாரு. தகவல் தெரிஞ்சோன்னா ஆளுங்களை கூப்பிட்டு வேகமா இவரும் கிளம்புறாரு. இவங்கெல்லாம் வந்து பார்க்கும் போது அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டியா ஒரு வயசானவர் இருந்தார் பாத்தீங்களா, அவர் கதையை முடிச்சிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாரு. சொந்தக்கார குழந்தை போல. இப்ப அந்த குழந்தை அனாதையா மாறிடுது. திலகன் ஒய்ஃபும் அந்த குழந்தைய தூக்கிக்கிறாங்க. நான் இந்த குழந்தைய வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல. அதனால திலகனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா அனாதை குழந்தைய வளர்க்கறதுல திலகனுக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஒரு அப்பா மாதிரியே திலகன் நடந்துக்க மாட்டாரு. இவன்லாம் என்னோட பையனே கிடையாது, உனக்கு வேணா பையனா வச்சுக்கோன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் சிரிப்புன்ற ஒரு விஷயம் வரவே மாட்டேங்குது. ஏன் சிரிக்க மாட்டான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அம்மா சாவர தருவாய்க்கு வந்துடுறாங்க. ஏன் அப்பா என் மேல பாசமா இருக்க மாட்டாருன்ற மாதிரி பையன் கேட்கிறான். இவங்களுமே உண்மையை சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் தான் உன்னோட அப்பா, அவர் எந்த ஒரு இடத்துலயும் நீ விட்டு தரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்றான். அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்ப அம்மாக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர் சோகமா இருக்கிறத பார்த்து வேற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றா. அவளோட சொந்தத்துல யாரோ இறந்து போயிட்டாங்க போல. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இவரை எடுத்து வளர்த்தவங்க இவருக்கு பாரின்னு தான் பேர் வச்சிருப்பாங்க. இவரோட வயித்துல வேலோட அச்சுலாம் இருக்கு. இவர்கிட்ட பேசிட்டு இருக்க பொண்ணோட பேரு ருக்மிணி அப்படின்றது. இந்த ருக்மிணி பேசும்போது இவரோட அம்மாவே பேசின மாதிரி இவருக்கு தோணுது. அதனால அந்த பொண்ணியே பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் ரெட்ரோன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த திலகன் ஒய்ஃபோட சாம்பலை கரைக்கிறதுக்காக வேற ஒரு பகுதிக்கு போக போறாரு. அங்கேயே பையனை விட்டுட்டு வந்துடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ஆகாதவங்க இருக்காங்கல்ல, திலகன் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப உள்ள புந்து பாரி தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். பையன் இந்த அளவுக்கு சண்டை போடுவான்றது அப்பாக்கு இப்பதான் தெரியுது. இந்த திலகனே ரவுடியா இருப்பாரு. பேசாம பையனையும் ரவுடியா மாத்திரலாம், நமக்கு சப்போர்ட்டிவா வச்சுக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பாரி அடிச்சு எல்லாரையும் இங்க இருந்து ஓட விட்டுறாரு. இவ்வளவு நாள் பாசம் காட்டாம இருந்தார்ல, ஆனா இப்ப பாசம் காட்டுற மாதிரி பேசுறாரு. நீ தாண்டா என்னோட புள்ளன்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஆப்பிரிக்கால 1993 நடக்கிறத காட்டுறாங்க. ஏதோ ஒரு சரக்குக்காக தான் இங்க இருக்கவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. சரக்கு வந்துருச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. கோல்டு ஃபிஷ்னு ஒரு சரக்கு வரதா தான் இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல பார்த்தா கருவாடு தான் வந்திருக்கு. கோல்டு ஃபிஷ் அனுப்புறதுக்கு பதிலா கருவாடு அனுப்பி வச்சிருக்காங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. திலகன் ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, இவர் ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த கல்யாணம் மூலியமா இவருக்கு வேற ஒரு பையன் பிறந்திருக்கான். அதே சமயம் இப்பயும் இவருக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஹீரோவோட கல்யாணமா இருக்கும். அதுக்காக தான் இவர் ஒய்ஃபு கூட சேர்ந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ அப்பாக்காக இது வரைக்கும் நிறைய கொலைகள் பண்ணிருப்பாரு, நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா இதோட அதெல்லாம் நிறுத்தணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாரு. இவர் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்கும் போது யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல, அதனால எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு பேசுறாரு. உங்கள நிறைய பேர் என்கிட்ட பயங்கரமா அடி வாங்கியிருக்கீங்க. அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இதோட இந்த விஷயத்த நான் விடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் இவருக்கு லவ் எப்படி ஏற்பட்டது அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா, ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்ட வந்திருக்கான். இந்த நாய் பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னோட அண்ணன் தான், எப்ப பாரு இதை திட்டிக்கிட்டே இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படியா, நாயை திட்டுறாரா, கூப்பிடுங்க நான் பேசுறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அண்ணா உன்னை கூப்பிடுறாங்க வான்ற மாதிரி இவனும் சொல்றான். இப்ப ஹீரோவும் பேசுறதுக்காக வராரு. எங்க நீங்க முறைக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நாய்கிட்ட கொஞ்சம் அன்பா பழகுங்க அப்படின்ற மாதிரி நாயை கையில தராங்க. அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, யூரின் இவர் மேல பாஸ் பண்ணிருது. ஒன்னால் தான் டி ஷர்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப டி ஷர்ட்டை அவங்க கண் முன்னாடியே கலட்டுறாரு. நீ தான் துவைச்சு தரணும்ன்ற மாதிரி அவங்க கிட்ட தராரு. அப்பதான் அந்த டாக்டரை இவரோட உடம்புல இருக்க அந்த வேலை பாக்குறாங்க. சின்ன வயசுல நம்ம பார்த்த பாரி இவர் தான்றது இவங்களுக்கு தெரியுது. இவங்க தான் சின்ன வயசு அந்த பொண்ணா இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க இறந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கொல்லி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பசங்க தான் கொல்லி வைக்கணும்ன்றதுக்காக இந்த பாரி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. பாரி இவங்க கையை பிடிச்சுதான் கொல்லி வச்சிருப்பாரு. அது எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே திரும்பி சேரலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல இவர் ரவுடியா மாறிட்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ருக்மிணிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவருமே சீக்கிரமா ரவுடி சத்தை விடுறன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இவர் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரேடியா விட்டுட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்குது. அப்பதான் முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு.
பையனை கோல்டு ஃபிஷ் அனுப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா பையன் கருவாடை அனுப்பி வச்சிருக்கான்னு அப்பாவுக்கு தெரிய வருது. ஏன்டா இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. அப்பா, இதுக்கு முன்னாடி உனக்காக நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா இந்த கோல்டு ஃபிஷ் பெரிய விஷயம்ப்பா, நிறைய பேர் சாக வாய்ப்பு இருக்கு, என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. பண்ண போறியா இல்லையான்ற மாதிரி அப்பாவும் பையனை போட்டு அடிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவை கூட்டு போறதுக்கு ருக்மிணி வந்துடுறாங்க. அவங்க முன்னாடி இதெல்லாம் காட்டிக்க கூடாதுன்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. இப்ப பையனை திரும்பி அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோவும் திரும்பி கீழே வந்து இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்பா சிக்னல் கொடுத்து வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவர் அப்பா கிட்ட பேசுறதுக்கு வர்றாரு. அது மட்டும் கிடைக்கலன்னா அவ்வளவுதான்ற மாதிரி அப்பா மிரட்டுறாரு. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுப்பா, ஏன்னா என்ன சாவடிச்சிட்டனா அந்த கோல்டு ஃபிஷ் உனக்கு கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. நீ சொல்றது சரிதான்டா மகனே, உன்னை சாகடிக்க மாட்டேன், கீழே இருக்காளே அவளை சாவடிச்சிருவன்ற மாதிரி சொல்றாரு. போய் சாவடிங்கடான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்க போக பாக்குறாங்கல்ல, ஹீரோவும் தடுத்து ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. ஆளுங்க அதை மீறியும் போக பாக்குறாங்க. இப்ப அப்பாவும் ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு கிளம்புறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினை வெட்டுற மாதிரி வராரு. அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பான்னு கூட பார்க்காம அப்பாவோட கையை வெட்டிடுறாரு. நான் திரும்பி ஆயுதத்தையே எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க கண் முன்னாடியே கொடூரமா ஒரு கொலை பண்ணிட்டார்ல, அதனால ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதுக்கப்புறமா இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ருக்மிணியும் ஃபேமிலியோட இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ருக்மிணி இந்த ஊரை விட்டே போயிட்டா, எங்க போனான்னு தெரியல, எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜெயில எப்ப பாரு ஹீரோவை போட்டு ஆளுங்களா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி அடிக்கிறதுக்கு அப்பா தான் காரணம். அப்பாவோட கையை இவர் வெட்டிட்டார்ல, அதனால தான் அப்பா ஆளுங்களை செட் பண்ணி எப்ப பாரு அடிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பாக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரு தர்மன் அப்படின்றது. அவர் தான் கோல்டு ஃபிஷை வெளிநாட்டுக்கு அனுப்பி நிறைய காசு பார்க்கலாம் நினைச்சிருப்பாரு. எல்லாம் கெட்டு போயிருச்சுல, திலகன் மேல கோவப்பட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன நானே சாவடிச்சு பண்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றாரு. ஏன்னா இவரு செத்து போயிட்டாருன்னா கோல்டன் ஃபிஷ் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால அடிக்கிறதை எல்லாருமே நிறுத்திடுறாங்க. இவருமே ஜெயில ஃப்ரீயா இருந்துட்டு இருக்காரு. கோல்டு ஃபிஷ்னா எக்ஸாக்டா என்னன்றது நமக்கு தெரியல. ஹீரோயினை வச்சு மிரட்டி தான் ஹீரோ கிட்ட இருந்து வாங்க முடியும். அந்த ருக்மிணியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி தர்மன் சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப ஹீரோக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது. ஹீரோ நல்லா சண்டை போடுறாருல, அதனால சண்டைக்கு ஆளுங்க வேணும்ன்ற மாதிரி ஒருத்தங்க எடுக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அப்படிலாம் போக மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ருக்மிணியை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பாவோட ஆளுங்க ருக்மிணியை தேடிட்டு இருக்காங்க. இப்படியே 5 வருஷம் ஓடிடுது. 5 வருஷமா இவர் ஜெயில தான் இருந்திருக்காரு போல. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, ருக்மிணி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு, ஒரு தீவுல தான் இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே இங்க இருந்து வெளியே போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏற்கனவே சண்டை போட வேணும்ன்ற மாதிரி ஹீரோவை எடுக்க பார்த்தாங்கல்ல, இப்ப நான் போக போறேன், நான் என்னைக்கு தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட கேக்குறாரு. போலீஸும் அதுக்கான ஏற்பாடை பண்ணி இவரை தப்பிக்க வச்சிடுறாரு. அந்த டீம் இவரை கூட்டு போக பாக்குறாங்க. இவரு ருக்மிணியை பாக்குறதுக்காக தானே போக போறாரு. அதனால அந்த டீமை சேர்ந்தவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு கிளம்புறாரு. இப்ப டாக்டர் சாப்ளின் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் சிரிப்பு டாக்டரா இருப்பாரு. சிரிச்சா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் நம்புறவரா இருப்பாரு. இப்ப இவரை ஹீரோவோட ஆளுங்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மயக்க ஊசி போட்டு இவரை இங்க இருந்து கடத்திடுறாங்க. கண்முழிச்ச இவரும் ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. எதுக்காக என்ன தூக்கி இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் ஒரு இடத்துக்கு போக போறேன், இந்த அடையாளத்தோட என்னால போக முடியாது, உங்களோட அடையாளத்தை யூஸ் பண்ணாதான் எப்படியாவது ருக்மிணியை நான் சமாதானப்படுத்த முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த டாக்டரை பத்தி எப்படி ஹீரோக்கு தெரிஞ்சதுன்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஜெயில இருக்கும்போது இந்த டாக்டர் சிரிக்க வைக்கிறதுக்காக வந்திருப்பாரு. ஹீரோ மட்டும் சிரிச்சிருக்கவே மாட்டாரு. தேவனா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஹீரோ அப்பயே முடிவு பண்ணிருப்பாரு. அப்படிதான் இந்த டாக்டரை கூப்பிட்டு இந்த தீவுக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த தீவுல நிறைய இல்லீகலான வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. போக போக அதெல்லாம் என்ன வேலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் அடிமைங்க மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் பின்னாடி வரும், நான் இப்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பதான் ஹீரோ இந்த தீவுல காலை வைக்கிறாரு. லைட்டா ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஏற்படுது. இந்த தீவுல காலை வச்சோன்னா வைப்ரேஷன் ஏற்படுது அப்படின்ற மாதிரி இவரோட டீம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவை கூட்டு போனோம்னு ஒரு டீம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அவங்க காயப்பட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எங்கடா கூட்டு போக பாத்தீங்க, அவன் எங்க போனான்னு தெரியுமான்ற மாதிரிலாம் திலகன் கேக்குறாரு. எங்க கிட்ட இருந்து தப்புஸ்டான், விட மாட்டோன்ற மாதிரி அந்த டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவன் முக்கியம், சேர்ந்து தேடலான்ற மாதிரி திலகன் சொல்றாரு. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தெரபிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப எல்லாருக்கும் காமெடிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த டாக்டர் பண்ண வேண்டியதை இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்த ஹீரோயின் எதர்ச்சியா இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. இவர் பின்னாடியே போகணும்னு நினைக்கிறாரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி சாப்ளின் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி வராரு. இவங்க இந்த இடத்துல ஒரு கிளினிக் தான் வச்சிருப்பாங்க. ஏதாவது மிருகத்தை கொண்டு போனோன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. முயலுக்கு அடிப்பட்ட மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சிருப்பாரு. இவரோட முயல் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு.
இப்ப அவங்களுமே வைத்தியம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷத்துல நான் ரொம்பவே மாறிட்டேன் ருக்மிணி, புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இவர் மாறி இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. கிளம்புன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. உன் முகத்துல சிரிப்பு வந்திருந்தா கூட நம்பி இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருமே சிரிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இவருக்கு இந்த சிரிப்பு மட்டும் வரவே மாட்டேங்குது. இவர் இந்த இடத்துல நிறைய பேரை சிரிக்க வைக்கிறதுக்காக தானே வந்திருக்காரு. இவர் நிறைய காமெடி எல்லாம் சொல்லிட்டாரு. கேட்கிறவங்களுக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. ஆனா இவர் மட்டும் உம்முன்னு முகத்தை வச்சுட்டு தான் காமெடி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ருக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவரு உருன்னு தான் மூஞ்ச வச்சிருக்காரு. ஆனா அவர் சொல்ற காமெடி எல்லாருக்கும் சிரிப்பு வர வைக்குது. எல்லாருமே அவரோட காமெடியை என்ஜாய் பண்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருவேளை ஹீரோ அமைதியான ஆளா மாறி இருப்பாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு டவுட் வருது. இந்த ஊர்ல ஃப்ரெடின்னு ஒருத்தன் இருக்கான். அடிக்கடி நம்ம இடத்துக்கும் வந்து ஜோக்கெல்லாம் சொல்லுன்ற மாதிரி சொல்றான். இவருமே அவனோட இடத்துக்கு வந்து ஜோக்கெல்லாம் சொல்லிட்டாரு. இங்க எதுக்கு இவ்வளவு ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப மறுநாள் காலையில பார்த்தா யாரோ மானை ஷூட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் தான் அதுக்கு வைத்தியம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஃப்ரெடின்னு ஒருத்தன் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றது ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது. சார், இவன் தான் இதை பண்ணிருக்கான், ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஃப்ரெடி இருக்கான்ல, இவங்க கிட்ட நக்கலா பேசுறான். ஆமா, நான் தான் பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடியும், உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்களை பத்தி தப்பு தப்பா கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்கான். இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு கோவம் வருது. ஓங்கி அங்க இருக்க கதவை தட்டுறாரு. அந்த கதவை உடஞ்சி பொத்துன்னு கீழே விழுது. இப்ப சாமி சிலைய மக்கள்லாம் பாக்குறாங்கல்ல, இப்ப கும்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷமா இந்த சாமி சிலைய பூட்டி வச்சிருக்காங்க போல. ஏன் எதுக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப கிளியரா தெரியல. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கணும்ன்ற மாதிரி தான் பாக்குறாரு. ஆனா அந்த ஃப்ரெடி தப்பு தப்பா கமெண்ட் அடிச்சான் பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஃப்ரெடியை ஒரு கை பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெடியை பார்க்கறதுக்காக ஆளுங்களோட வந்திருக்காரு. என்னப்பா ஷோ போட வந்திருக்கீங்களா, ஷோவை போடுங்கன்ற மாதிரி ஃப்ரெடி சொல்றாரு. அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் ஓங்கி ஒரு குத்து வைக்கிறாரு. இவன் பறந்து போய் விழுறான். என் மேலேயே கைய வச்சிட்டல அப்படின்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் அனுப்பி விடுறான். ஹீரோ தான் நல்லா சண்டை போடுவார்ல, வர எல்லாரையும் போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக அடிக்கிறேன்ற மாதிரி ஃப்ரெடி கேட்கிறான். ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணதான் காரணம்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உன் கன்னெல்லாம் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும், அவகிட்ட நீ மன்னிப்பும் கேட்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, மேடம் அவன் கண்ணை ஒப்படைச்சிட்டான் மேடம்னு சொல்றாங்க. எப்படி திடீர்னு மாறிட்டான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த ஊருக்குள்ள பாரின்னு புதுசா வந்திருக்காருல, அவர் தான் பேசி அவனோட மனசை மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் சொல்றாரு. அப்ப பாரி மாறிட்டான் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இவருமே இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவன் நல்லா மாறிட்டான், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறான், வா ஃப்ரெடியை போய் பார்க்கலான்ற மாதிரி பைக்ல உட்கார வச்சு கூட்டு போறாரு. ஏற்கனவே ஹீரோ அந்த ஊர்ல ஒரு டீம் அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த டீமோ ஃப்ரெடியோட டீமோ ஒரே டீம்ன்றது இப்பதான் தெரிய வருது. ஃப்ரெடி ஒருத்தர்கிட்ட அடி வாங்கினதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அடி வாங்கினேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி இவர் திட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் யார்கிட்ட அடி வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. இது தெரிஞ்சதும் இவருமே ஷாக் ஆயிடுறாரு. இப்போ உடனே திலகனுக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டாரு. நான் புடிச்சு வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிடிக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க, உங்களால பிடிக்க முடியாது, நான் கிளம்பி வரேன்ற மாதிரி திலகன் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த டீமை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை கூட்டு வந்துடுறாரு. அந்த சமயம் ஃப்ரெடி இருக்கான்ல, பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் கால்ல விழுறான். சரி கிளம்பலான்ற மாதிரி இவரும் ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்புறாரு. சமயம் வரும்போது ஹீரோவை லாக் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்பதான் முக்கியமான நபரை காட்டுறாங்க. இவர் பேர் மைக்கேல் அப்படின்றது. இவரும் இவரோட அப்பாவும் சேர்ந்துதான் இந்த ஊர்ல இருக்க நிறைய பேரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் நல்ல நல்ல ஃபைட்டர் எல்லாம் ஒரு டீம்ல வச்சிருப்பான். அதே மாதிரி இந்த ஊர்ல அடிமையா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வேற ஒரு டீம்ல வச்சிருப்பான். ரெண்டு டீமை சேர்ந்தவங்களும் சண்டை போடணும். அதுல யாரு மொக்கையா சண்டை போட்டு யாரு ரொம்ப காயப்பட்டிருக்காங்களோ அவங்க கதையை முடிச்சிருவாங்க. எப்பவுமே அடிமை டீம்ல இருக்க யாராவது தான் சாவாங்க. இந்த வாட்டியும் அடிமை டீமை சேர்ந்தவங்க தான் தோக்குறாங்க. அதுல ரொம்ப மோசமா சண்டை போட்டான் பாத்தீங்களா, அவன் கதையை முடிச்சிடுறாங்க. ஹீரோ முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டாருன்ற மாதிரி ருக்மிணிக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதனால தோல்ல சாயிறாங்க. இதனால இவருமே சந்தோஷப்படுறாரு. எப்பவுமே இவருக்கு சிரிப்பு வராது இல்ல, இப்ப இவருக்கு சிரிப்பு வந்துருது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. 1890 இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம் வெள்ளக்காரங்களா அவங்களோட வேலைக்காக நிறைய பேர் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல கூலி வேலை எல்லாம் பார்க்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உருவான ஒரு கூட்டம் தான் இந்த இடத்துல இருக்காங்க. இப்பயும் அவங்க நிறைய டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்கள யாருக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, முதல்ல இந்த மைக்கேல் கிட்டயும் அப்பா கிட்டயும் காட்டுறதுக்காக தான் வரணும். இப்ப மைக்கேலும் அப்பாவும் அந்த குழந்தைய பாக்குறாங்க. புதுசா ஒரு அடிமை வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன குழந்தையோட நெஞ்சில ஒரு சீலை குத்துறாங்க. நம்ம ஹீரோ இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டார்ல, இவரோட டீமை சேர்ந்தவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இவருமே சந்தோஷமா ருக்மிணியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ரெண்டு பேருமே இந்த ஊர் முழுக்க ஜாலியா சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அடிமை இனத்துல ஒரு அம்மா மட்டும் வீட்டை விட்டு வெளியே வராம ரொம்ப வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. டாக்டர் நீங்க போய் பாருங்கன்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. இவருமே பாக்குறதுக்கு வராரு. ஆனா அந்த அம்மா கிட்ட இவரால எதுவுமே பண்ண முடியல. நீ தெரபிஸ்ட் தானே, நீ போய் பாருன்ற மாதிரி ருக்மிணி சொல்றாங்க.
ஹீரோவும் பயந்துகிட்டே அந்த அம்மா கிட்ட வராரு. அந்த அம்மா முதல்ல ரூடா நடந்துக்க தான் ட்ரை பண்றாங்க. ஆனா திடீர்னு அமைதியாயிடுறாங்க. இவர் கூப்பிட்டோன்னே வெளியெல்லாம் வராங்க. பரவாயில்லப்பா இவர் மாத்திட்டாருன்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ முதல்ல சிரிக்காம காமெடி பண்ணுவார்ல, இப்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே காமெடி பண்றாரு. ஹீரோயினும் கூட்டத்துல உட்காந்து இதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெடி இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பாஸ் ஆனா மைக்கிளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். மைக்கிளுக்கு ஹீரோ யாரு என்னன்றதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோயின் முன்னாடியே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுறாரு. சோ ஹீரோயினும் ரவுடி சத்த விடல, இவர் தெரபிஸ்ட்லாம் இல்ல நடிச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களுமே கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவர் சாரி கேட்டுக்கிட்டே பின்னாடி போறாரு. ஆனா போக விடாம ஆளுங்க கிண்டல் பண்றாங்க. கோவப்பட்ட ஹீரோவும் தடுக்கிற ஆளுங்களெல்லாம் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ரொம்ப கொடூரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தனை ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பாக்குற ருக்மிணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேணாம் திரும்பி வைலன்ஸை கையில எடுக்காதன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வைலன்ஸை விடுறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன், என்னால விடவே முடியல, நான் இப்படிதான்ற மாதிரி ஃபீலிங்கா இவர் அழுவுறாரு. அவங்களுமே இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவர் அழுதுட்டு இருக்கும் போது அந்த மைக்கேல் பேசுறதுக்காக வரான். மைக்கேல் இவர்கிட்ட சண்டை போடுறதுக்காக வரல. மைக்கேல் நிறைய ஆளுங்களை வச்சு சண்டைலாம் போட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா, நீ ஏன் டீம் சார்பா சண்டை போடுறதுக்காக வரணும், உனக்கு நிறைய காசுலாம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வைலன்ஸ் தான் பிடிக்கும், நான் வரேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ரெட் கலர் டீம் ஆளுங்கெல்லாம் மைக்கேலோட ஆளுங்களா இருப்பாங்க. எதிர பிளாக் கலர் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அடிமை இனத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்ப ஹீரோக்கும் அவங்க டீமுக்கும் சண்டை நடக்குது. ஹீரோவும் அவங்கள நிறைய ஆளுங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் ருக்மிணி கிட்ட சேர முடியாம போயிருது பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மனசுக்குள்ள ஓடுது. அந்த கோவத்தெல்லாம் வச்சுதான் போட்டு பயங்கர அடி அடிக்கிறாரு. நல்லா சண்டை போட்டவங்க நல்லா சண்டை போடாதவங்களோட கதையை முடிக்கணும், இந்த கதையை முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மைக்கேலுமே கத்திய தரான். இந்த கொலைலாம் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இது மொத வாட்டின்றதுனால உன்னை விடுறேன், அடுத்த வாட்டி நீ தான் கொலை பண்ணுன்ற மாதிரி இந்த வாட்டி மைக்கிலே கொலை பண்ணிடுறான். எதுக்காக இந்த ஊர்ல இவ்வளவு ஃபாரினர்ஸ் இருக்காங்கன்னு ஹீரோ யோசிச்சாரு பாத்தீங்களா, இந்த சண்டையை பார்க்கறதுக்காக தான் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க. அது மூலியமா தான் இந்த மைக்கேல் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்கான். மைக்கேல் ஒரு ரிச்சான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். நீ மட்டும் என் கூட இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் நிறைய காசு சம்பாதிப்பேன். உன் அப்பனுக்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனையாமே, அவன் இந்த இடத்துக்கு உன்னை பார்க்கறதுக்காக வரான், பேசி அவன் ப்ராப்ளத்தை மட்டும் முடிச்சுட்டு வான்ற மாதிரி மைக்கேல் சொல்லிட்டாரு. நம்ம அப்பாவுக்கு நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இவருக்குன்னு சில ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சில வேலையெல்லாம் பண்ண சொல்றாரு. அவங்களும் பாத்துக்கிறோன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்ப இவர் அப்பாவை பாக்குறதுக்காக வராரு. டேடி டேடி ஓ மை டேடின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே வராது. இதை பார்க்குற இந்த அப்பாவுக்கு செம்மையா கோவம் வருது. இவரும் பேட்டா பேட்டான்னு கூட பாடுறாரு. சிரிப்பெல்லாம் வருதா உனக்குன்ற மாதிரி ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அப்படி அடிச்சதுல ஹீரோ செத்து போன மாதிரிலாம் இந்த இடத்துல டிராமா பண்ணிட்டு இருக்காரு. சும்மா அப்பா கிட்ட விளையாடுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு. ஒழுங்கா அந்த கோல்டு ஃபிஷ் எங்க இருக்குன்னு சொல்லுன்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. நான் சொல்லிடுறேன், ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என் கதையை முடிச்சிருவீங்க. நானும் ருக்மிணியும் வேற எங்கேயாவது போயிடுறோம், எங்க 2 பேரை விடுறேன்னு சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் சொல்லுன்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, உனக்கு பாசா ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட நான் பேசணும்னு சொல்றாரு. இப்ப அப்பாவும் கால் பண்ணி தந்துடுறாரு. அப்பாக்கு ஒரு பாஸ் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் பேரு தர்மன் அப்படின்றது. உனக்கும் உன் காதலிக்கும் பிரச்சனை வராது சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா சொல்றேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பகுதி இருக்குல்லப்பா, இதுக்கு பக்கத்துல போனேன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல இதே மாதிரிதான்ப்பா ஆம்லேட் போட்டு தருவாங்கன்ற மாதிரிலாம் அப்பாவை கிண்டல் பண்றாரு. என்ன நக்கல் பண்றியான்ற மாதிரி அப்பா அடிக்கிறதுக்கு வராரு. அப்பதான் அப்பாவுக்கு போன் கால் வருது. எடுத்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எடுத்து பேசும் போது தான் இவரோட குழந்தை கடத்தப்பட்டதை பத்தி தெரிய வருது. ஹீரோ ஆளுங்களெல்லாம் அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா, அந்த குழந்தைய தூக்குங்கன்ற மாதிரி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. என் ஒரே பையன்டா எங்க இருக்கான்னு சொல்லுன்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. அப்ப நீ என்ன கடைசி வரைக்கும் பையனாவே பார்க்கல, இருந்துட்டு போகட்டும் விடு, இதுக்கப்புறம் இந்த ரவுடி சத்தெல்லாம் வெற்று, உன் பையனா உன்னை தேடி வருவான், இல்லனா கதையை முடிச்சிருவான்ற மாதிரி மிரட்டி அனுப்பி வர்றாரு. இவ்வளவு நேரம் நடந்த விஷயத்த கவனிச்ச ஹீரோயின் எந்திரிச்சு போறாங்க. இவருமே கையை பிடிச்சி அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. உதறி தள்ளிட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த கோவத்தெல்லாம் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. பக்கத்துல தான் அந்த ஃப்ரெடி இருக்கான், அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்து இன்னும் அதிகமா தான் ஹீரோயின் கோவப்படுறாங்க. மைக்கேல் ஹீரோக்கு ரொம்ப இடம் தரான். அவன் இடத்துல பார்ட்டி மாதிரி பண்ணுவான். நீயோ வான்ற மாதிரி ஹீரோ வர வச்சு டான்ஸ்லாம் பண்ண வைக்கிறான். ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்க்காக ஸ்ரேயா தான் இந்த இடத்துக்கு வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஹீரோவும் அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்றாரு. பையன் இந்த மாதிரி இடம் தரது மைக்கேலோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் அடிமை மாதிரிடா, அவனுக்கு எதுக்கு நீ இவ்வளவு இடம் தர, எனக்கு என்னமோ சரியா படலன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டாரு. நான் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் இடம்லாம் தரமாட்டேன்ப்பா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கு இருக்குன்ற மாதிரி மைக்கேல் சொல்றான். இன்னும் கொஞ்ச நாள் இந்த இடத்துல சண்டை போட விட்டு நிறைய காசை சேர்த்துடலாம், அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது அடிமை மாதிரி இவனை கடத்தி விட்டுடலாம், இவன் போடுற சண்டைக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நம்ம பையன் புத்திசாலியா இருக்கான்னு அப்பா யோசிக்கிறாரு.
நம்ம ஹீரோ லவ் ஃபெயிலியர்ல உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. அப்ப அடிமை இனத்தை சேர்ந்தவங்க இவரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவரு வந்ததுனால தான் இவங்க டீம்ல நிறைய பேர் இறந்து போறாங்க. அதனால தான் ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவும் சண்டை போடுறாரு, தப்பிச்சு ஓடணுன்ற மாதிரி கடல்ல குதிச்சிடுறாரு. கொஞ்சம் தள்ளி இருக்க போட்ல இப்ப ஏறுறாரு. இப்ப இவங்களுமே அந்த போட்ல இருக்க இவரை காலி பண்ணணுன்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட வயித்துல ஒரு அம்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிம்பிளை பார்த்து தான் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவர் தான் நம்மளை காக்க வந்த கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் முட்டி போட்டு வேண்டிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இங்கதான் நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த மைக்கேலோட அப்பா பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இப்ப கோயில்ல பூஜை பண்றதுக்காக ஒரு சூலத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா அங்க இருக்க சாமியாருக்கு திடீர்னு சாமி பிடிச்சிருது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூலத்தை ஒன்னாலாம் வைக்க முடியாது, அதுக்குன்னு ஒருத்தன் பிறந்து வருவான், அப்படி பிறந்து வரவனால் தான் உன்னோட உயிர் போகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த குழந்தை இந்த மாசத்துல தான் பிறக்கும், அந்த குழந்தையோட வயிற்றுல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும்னு சொல்றாரு. அதை கேட்கிற மைக்கேலோட அப்பா பயங்கரமா சிரிக்கிறாரு. நான் குழந்தையா பிறக்கும் போதே வயிற்ற செக் பண்ணுவேன், அந்த மாதிரி சிம்பிள் இருக்க குழந்தைய சாவடிச்சிருவேன், நீ சொன்ன எதுவுமே நடக்காதுன்றத உனக்கே ப்ரூவ் பண்ணுவேன், அது வரைக்கும் இந்த கோயில் மூடியே இருக்கட்டும்ன்ற மாதிரி மூடி விட்டுறாரு. அப்பாவும் பையனும் குழந்தைய செக் பண்றாங்கல்ல, வயிற்றுல அந்த சிம்பிள் இருக்கா இல்லையான்னு தான் செக் பண்றாங்க. பையனுக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்ல, ஆனா மைக்கேலோட அப்பாக்கு இதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அந்த மாசத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கும், இத்தனைக்கும் அதோட வயிற்றுல எந்த ஒரு சிம்பிளும் இல்ல, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நம்ம சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய கூட இவர் சாவடிக்கிறாரு. எந்த விதத்திலயும் நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ற மாதிரி தான் இத்தனை வருஷம் பண்ணிருப்பாரு. ரூம்குள்ளேயே ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் நம்ம ஹீரோ பிறந்திருப்பாரு. ஹீரோவோட வயிற்றுல அந்த சிம்பிள் இருக்கும். ஒரு தாத்தா கிட்ட தந்து விட்டுருவாங்க, ஜடாமுனின்ற பேர்ல வளங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் அந்த பேர் வச்சுதான் வளர்த்திருப்பாரு. ஆனா அவர் இறந்து போயிட்டார்ல, அதனால தான் இவருக்கு பாரின்ற மாதிரி பேர்லாம் மாறி இருக்கும். எதர்ச்சியா இவருமே இந்த இடத்துக்கு திரும்பி வந்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே இவருக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டிருக்கும். இவரு தட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த கதை உடைஞ்சிருக்கும். அதே மாதிரி இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மா நார்மல் நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாமே கனெக்ட் ஆகுது அப்படின்றத ஹீரோ தெளிவா இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஆளுங்கள்ல சிலரையே சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் விடக்கூடாது, இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு யோசிக்கிறாரு. இப்ப எல்லாரையும் பாக்குறாருல, எல்லாரும் இவரோட குடும்ப உறுப்பினர்களா தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கட்டி பிடிச்சு சந்தோஷப்படுறாரு. ஹீரோ பையனை தூக்கி வச்சுட்டு இந்த ரவுடிசத்தை விட்டுன்ற மாதிரி திலகன் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப திலகன் நேரா இந்த தர்மனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவன் விட சொல்லிட்டான விட போறியா, அதை விட்டுட்டா உனக்கு என்ன பண்ண தெரியும், எதுவுமே உனக்கு பண்ண தெரியாது, இங்க இருந்து எவ்வளவு ஆளுங்களை வேணா கூட்டு போ, அந்த பாரியை டார்ச்சர் பண்ணு, கோல்டு ஃபிஷ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தர்மன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவரோட டீம் கூட சேர்ந்து கிளம்பிட்டு இருக்காரு. யாரையோ கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. இது எல்லாமே கனவு மாதிரி தான் இந்த வில்லனுக்கு வந்திருக்கும். அதாவது மைக்கேலுக்கு கனவு மாதிரி வந்திருக்கும். கனவுல இருந்து முழிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்டை ஆரம்பிக்க போது. இப்ப ரெண்டு டீமை சேர்ந்தவங்கள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் சாப்ளின் இருக்காரு பாத்தீங்களா, ருக்மிணியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோ ஒரு புது மனுஷனா மாற போறாமா, நீ இந்த இடத்துக்கு வந்து பாரு, நீயே அவனை பத்தி புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோ ரெட் டீமை சேர்ந்தவர் பிளாக் டீம் கூட தானே சண்டை போடணும், ஆனா திடீர்னு மைக்ல பார்த்த மாதிரி பேசுறாரு. நான் எதுக்காக அந்த டீம் கூட சண்டை போடணும், இவங்க எல்லாருமே பெரிய வீரர்கள் தானே, இவங்க கிட்ட நான் தனியாளா சண்டை போடுறேன்னு சொல்லிட்டாரு. மைக்கேல் என்ன யோசிக்கிறான்னா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி கலெக்ஷனும் ஹெவியா கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். சரி அதே மாதிரி சண்டை போடுன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹீரோ அடிக்கிறதுக்காக ரெட் டீம்ல இருக்க எல்லாருமே மொத்தமா வந்துட்டு இருக்காங்க. இவரும் தனியாளா இங்க இருந்து சண்டை போடுறாரு. வேற ஒரு பிளானை இவங்க வச்சிருக்காங்க. என்ன பிளான்ன்றது இப்ப கிளியரா தெரியல. ஹீரோ தனியாளா அவங்க எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்கிறாரு. கேமோட ரூல் என்னன்னா, வீக்கான ஆளை கடைசியில சாவடிக்கணும், அதுதான் ரூலா இருக்கும். வீக்கான ஆளு யாருன்னு சூஸ் பண்ணுன்ற மாதிரி மைக்கேல் சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, இங்க இருக்கிறதுலயே வீக்கான ஆளுனா நீயும் உன்னோட அப்பனும் தான், உங்க ரெண்டு பேர் கதையை தான் முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரோட பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா வருதா மைக்கேலும் மைக்கேலோட அப்பாவும் நோட் பண்றாங்க. என்ன வித்தியாசமா பேசுற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் மைக்கேல் கேட்கிறாரு. இன்னுமாடா உனக்கு புரியல, உன்னை சாவடிக்கிறதுக்காக வந்தவன் தான் நானுன்ற மாதிரி இவரும் சட்டையை கிழிச்சு காட்டுறாரு. அந்த சிம்பிளை பார்த்து அப்பாவும் பையனும் ஷாக் ஆயிடுறாங்க. பையன் பெருசா நம்பாம தான் இருந்திருப்பான், இப்ப நான் நம்புறேன்ற மாதிரிலாம் சொல்றான். இவனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆளுங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்கள போய் அடிக்க சொல்றான். அவங்களுமே ஹீரோ கூட சண்டைக்கு போறாங்க. அப்ப இந்த பிளாக் டீமை சேர்ந்தவங்க ஹீரோக்கு சப்போர்ட்டிவா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு டீமுக்குள்ளேயும் பயங்கரமா சண்டைலாம் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மைக்கேல் நேரடியா சண்டை போடுறதுக்கு வரான். இவனுமே பயங்கரமா தான் சண்டை போடுறான். ஹீரோவும் இவனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அவன் வீக்கான மாதிரி விழுந்து கிடக்குறான். இப்ப அவனை ஒரு இடத்துல இவங்க தொங்க விட்டுறாங்க. இந்த சமயம் மைக்கேலோட அப்பா வேகமா கோட்டைக்குள்ள போயிடுவாரு. அவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க.
அவர் இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. அடிமையான உங்க கையால நான் சாவ மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு கன்னை வச்சு அவரே ஷூட் பண்ணி இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஆக்சுவலா இவரோட வீட்டுல தானே சூளம் இருக்கு, அந்த சூளத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க, அந்த கோயில்ல போய் வைக்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வர சொன்ன இடத்துக்கு ருக்மிணி வந்துடுறாங்க. சண்டை போட்ட ஆண்கள் ஃபேமிலியை பார்த்தே ரொம்ப வருஷம் இருக்கும், இப்ப ஃபேமிலியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் எனக்குள்ள வயலன்ஸ் எதனால இருந்ததுன்றது எனக்கு தெரியல, இந்த காரணத்துக்காக தான் வயலன்ஸ் எனக்குள்ள இருந்திருக்கு போல, இதுக்கப்புறம் தேவையில்லாம வயலன்ஸ் வராது, சொல்றத புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் ருக்மிணி கிட்ட பேசுறாரு. இப்ப திலகன் ஒரு பெரிய போர்ஸோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என் பையன் எங்கன்ற மாதிரி மைக்கேல் கிட்ட கேட்கிறாரு. அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும், முதல்ல என்ன கழட்டி விடுங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஹீரோ ஊர் மக்கள் எல்லாரையும் கோயிலுக்கு தான் கூட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துல சூலத்தெல்லாம் வச்சு இவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல மொத்த ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. திலகனோட ஆளுங்க கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான கன்னெல்லாம் இருக்கு, அதனால ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் அந்த மக்களுமே கையில ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கோல்டு ஃபிஷ்னு பேசினாங்க பாத்தீங்களா, 100 ராக்கெட் லான்ச்சர் தான் கோல்டு ஃபிஷ்ன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இந்த ராக்கெட் லான்ச்சரை அனுப்பி வச்சு நிறைய காசு பார்க்கலான்ற மாதிரி தான் தர்மன் நினைச்சிருப்பாரு. ஹீரோ வேற ஒரு பகுதியில தான் மறைச்சு வச்சிருப்பாரு. ஆனா இவருக்கு வேண்டிய ஆளுங்க கிட்ட சொல்லி இந்த கிராமத்துக்கு கொண்டு வர வச்சிருப்பாரு. இப்ப எல்லா ராக்கெட் லான்ச்சரும் இங்கதான் இருக்கு, மக்கள் எல்லாருமே கையில வச்சிருக்காங்க. ஹீரோவோட உண்மையான அம்மா மட்டும் ராக்கெட் லான்ச்சரை லான்ச் பண்றாங்க. அது வெடிக்கிறத பத்தி இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. எல்லாருமே அட்டாக் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை, சரண்டர் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு உட்காந்துடுறாங்க. இதை பாக்குற ஹீரோவோட அம்மாக்கு சிரிப்பு வருது. இவங்க சிரிக்கிறதுனால எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவங்க இத்தனை வருஷமா பண்ண டார்ச்சர்ல ஹீரோ சிரிக்காம இருந்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி இவங்களுமே சிரிக்காம தான் இருந்திருப்பாங்க. இப்பதான் மனசு விட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. ஹீரோவும் ருக்மிணியும் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. திலகன் மைக்கில் சாதாரணமா உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் டாக்டர் அந்த விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப டாக்டரும் அந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அந்த அம்மா கையில வச்சிருந்த ஒரு ராக்கெட் லான்ச்சர் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு, மத்த எதுவுமே ஒர்க் ஆகல, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்ப அதை பார்த்து தான் நம்ம பயந்துமா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ கூட சேர்ந்து இவங்களுமே சிரிக்கிறாங்க. அது எல்லாமே வேர்ல்டு வார் டைம்ல ரெடி பண்ண ராக்கெட் லான்ச்சரா இருக்கும். அது எப்படியாவது காசா மாத்தி எலெக்ஷன்ல ஜெயிக்கலான்ற மாதிரி தர்மன் பிளான் போட்டிருப்பாரு. இப்ப தர்மன் பண்ண எல்லாமே வெளியே வந்துருது. தர்மன் மாட்டிக்கிறாரு. அதே மாதிரி தீவுல நிறைய கொடுமைகள்லாம் நடந்தது பாத்தீங்களா, கவர்மெண்ட் தலையிடுறாங்க, அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்றாங்க. திலகன் மைக்கேலுக்குலாம் என்ன தண்டனை கிடைக்குதுன்றத காட்ட மாட்டாங்க, அவங்க எல்லாம் மாறிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.